ஃப்ரிட்ஜு காலியாக இருந்தாவே நமக்கு சமைக்கிறதுக்கு மூடு வராது. அந்த மாதிரி ஒரு லேசி சண்டே தான் இது. எதுவுமே இல்லாதனால காலையில் எழுந்திரிச்சோன்னே தக்காளி குருமாவும் இட்லியும் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பால் வராதனால என் பையனுக்கு காலையில் எழுந்திரிச்சு சீஸ் ஊட்டியாச்சு. ஒரு பேனில் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேணுங்கிற மசாலாலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் என் பையனுக்கு இன்னி கொடுக்கறதுக்காக நான் வெந்தய தண்ணி ஊற வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இல்லை தேங்காய் பால் ஊற்றி வச்சிங்கன்னா சிம்பிளான குருமா ரெடி. வித்யூன் கேஷ்யூவை தவிர வேறு எந்த ஹோல் நட்ஸுமே சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு டெய்லியுமே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நட்ஸ் பவுடர் கொடுத்துடுவேன். காலையில் இட்லி குருமா வச்சு ஓட்டியாச்சு. மத்தியானத்துக்கு என்ன பண்ணலாம், அதுவும் சண்டே வேறுன்னு யோசிச்சப்போ தான் சரி ஓகே இருக்கிறதே இருக்குது, நம்ம எக் பிரியாணின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நமக்கு வேணுங்கிற மசாலா போட்டு கருகாமல் எக்கை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டேன். குக்கரில் நெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. பெரிய பெரிய ஆனியன் 2 போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இது தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறேன். 1 hour ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வித்யூனுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு மேலே முட்டையை போட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ஈஸி ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளித்து சாமிக்கு விளக்கேற்றியாச்சு. இதுக்கு மேலே எனக்கும் என் பையனுக்கும் இது ஆக்டிவிட்டி டைம். நாங்கள் ஏதாச்சும் ஒரு எஜுகேஷனல் ஆக்டிவிட்டி பண்ணுற டைம் இது. டெய்லியுமே நாங்கள் இந்த மாதிரி விளையாடுவோம். முன்னாடி நாள் இட்லி காட்டுறப்பயே உளுந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், உளுந்தங்கஞ்சி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனால் வித்யூன் இல்லை எனக்கு உளுந்த வடை தான் வேணும்ட்டா. ஆனால் மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருந்தது. அதனால கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டு வடை சுட்டுட்டேன். பெருசாக எண்ணெய் ஒன்றும் இழுக்கலங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. எப்போவாச்சும் ஒன்ஸ் இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தா தப்பில்லை. அது உளுந்த வடை கொஞ்சம் ஹெல்தி தான். உளுந்த வடைக்கு நாங்கள்லாம் டீ குடிக்கிற டைமில் அவனுக்கு காலையில் ஊற வச்சுருந்த வெந்தய தண்ணி இருந்து அதை லைட்டாக சூடு பண்ணி அந்த தண்ணி அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். டெய்லியும் இந்த டீ டைமில் அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் தண்ணி கொடுத்துருவேன். என்னென்ன தண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். காலையிலேருந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதுவுமே கொடுக்கலைன்னு கொஞ்சம் வாட்டர்மெலன் கொடுத்து பார்த்தேன். அவன் சாப்பிடவே இல்லை. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் அவ்வளோ அழகான ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் 6-6:30 வரைக்கும் வெளியிலேயே வர முடியறதில்ல, அவ்வளோ வெயில் அடிக்குது. 24/7 ஏசிலேயே இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் டெய்லியுமே ஈவினிங் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு 2 hours வாக்கிங் வருவோம். அந்த ஓஷன்லேருந்து வர ப்ரீஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். நியூ இயர் டெக்கரேஷன் சண்டே பேண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு சுத்தமாகவே தெம்பு இருக்காது. காலையிலேருந்து மிச்சமானதை வச்சு நைட்டை ஓட்டிடுவோம். தோசையில் கொஞ்சமாக கேரட் திருக்கி போட்டு காலையில் செஞ்ச தக்காளி குருமா மிச்சம் இருந்தது. அதை வச்சு நானும் வித்யூனும் சாப்பிட்டோம். மத்தியானம் செஞ்சிருந்த எக் பிரியாணி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நைட் சாப்பிட்டாரு. அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து பெருசாக காய்கறி இல்லாமல் ஃபுல் டே மீல்ஸ் ஓட்டியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் காய்கறி எதுவும் பெருசாக இல்லாதப்போ என்னென்னலாம் செய்வீங்க, உங்கள் லேசி சண்டேஸ் இல்லை லேசி டேஸ் எப்படி போகும் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சன்னா ஊற வச்சுட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சு. குட் நைட்.